أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை அழகிய முறையில் படித்து விளங்கி அமல் செய்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்களிடம் இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை முழுமையாக எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சூரத்துல் பக்ரா 175 வசனங்களை முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 176வது வசனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாஹ் முழுக்க முழுக்க சத்தியத்துடனேயே வேதத்தை இறக்கியிருந்தும் வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் தம் பிணக்குகளில் மூழ்கி சத்தியத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டதுதான். நற்செயல் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதல்ல, மாறாக அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஒருவன் முழுமையாக நம்புவதும் மேலும் அல்லாஹ்வின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக தமக்கு விருப்பமான பொருளை உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகளை மீட்பதற்கும் வழங்குவதும் மேலும் தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வருவதுமே நற்செயல்களாகும். மேலும் வாக்குறுதி அளித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களும் வறுமை மற்றும் துன்பங்களின் போதும் சத்தியத்திற்கும் அசத்தியத்துக்கும் நடக்கும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடனும் நிலைத்து இருப்பவர்களுமே புண்ணியவான்கள் ஆவர். இவர்களே உண்மையாளர்கள், மேலும் இவர்களே இரையச்சமுடையவர்கள். மாஷா அல்லாஹ். அப்போ இரையச்சமுடையவர்கள் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஒரு லிஸ்ட ஒண்ணு கொடுக்குறான். அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா பாத்துக்கணும். ஏன்னா 176வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிப்லா மாற்றம் நடந்தது பார்த்தோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுடைய முகத்தை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புறதுல இல்ல, உங்களுடைய இரையச்சத்தை தான் அல்லாஹ் பாக்குறான். அப்போ நீங்க என்ன செய்யறீங்க? அல்லாஹ்ட்ட இருந்து முழுக்க முழுக்க சத்தியத்தோட இந்த வேதம் இறங்கி இருந்தும் நீங்க கருத்து முரண்பாடு கொண்டவர்களா நீங்க உங்க பிணக்குகள்ல ரொம்ப வெகு தூரத்துல போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நற்செயல்கள் இருக்குல்ல, அது உங்களுடைய முகத்தை கிழக்கோ மேற்கோ நோக்கி திருப்புறதுல இல்ல, அல்லாஹ்வை நம்பணும். அதுதான் நற்செயல்ல முதன்மையானது. 2வது இறுதி நாள நம்பணும். 3வது வானவர்களை நம்பணும். 4வது வேதங்களை நம்பணும். 5வது நபிமார்களை நம்பணும். அதுக்கடுத்து ஒருவன் முழுவதுமா இதையெல்லாம் நம்பினதுக்கு பின்னாடி அல்லாஹ் கிட்ட இருக்க நேசம் இருக்குல்ல, அந்த நேசத்தின் காரணமா அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அன்பு முஹப்பத்தின் காரணமா என்னவெல்லாம் செய்யணும் தெரியுமா? உறவினர்களை ஆதரிக்கணும், வறியவர்களுக்கு உதவணும், வழிப்போக்கர்களுக்கு, யாசிக்கக்கூடியவர்களுக்கு, அடிமை உரிமை செய்யறதுக்கு. இதுக்கு 5 விஷயம். அடுத்து இதையெல்லாம் செய்யறதோட தொழுகைய சரியா கரெக்டான நேரத்துல நிலைநாட்டணும், ஜக்காத்தையும் கொடுக்கணும். இதெல்லாம் நல்ல செயல். இதுக்கு இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருக்கணும். வறுமை துன்பம் அந்த மாதிரியான நேரத்திலையும் சத்தியத்திற்கும் அசத்தியத்துக்கும் போராட்டம் நடக்குதுல, அப்ப பொறுமையோட இருந்து அல்லாஹ்வுடைய வழியில போர் செய்யணும். சரியா? அப்படிப்பட்டவங்கதான் புண்ணியவான்கள், அப்படிப்பட்டவர்கள் நல்லவர்கள், அப்படிப்பட்டவர்களால் உயர்ந்த அந்தஸ்துக்கு உரியவர்கள். இவங்கதான் உண்மையாளர்கள். மேலும் இப்படிப்பட்ட மக்கள் தான் இரையச்சம் உடையவர்கள். இந்த லிஸ்ட்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அனாதை ஆதரிக்கிறது இல்லையா, வறியவருக்கு உதவுறது இல்லையா, இல்ல வழிப்போக்கர்களுக்கு யாசிக்கக்கூடியவர்களுக்கு, இல்ல சிறைவாசிகள் இப்ப இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவுறதுல இருக்கோமா, இல்ல தொழுகைய சரியா பேணி வர்ற அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா, ஜக்காத்தை கொடுக்குற லிஸ்ட்ல இருக்கோமா? இந்த லிஸ்ட்ல இருக்கோம். நம்மளே கேட்டு நம்ம ஒரு டிக் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புண்ணியவான்கள் செய்யக்கூடிய அமல்கள், உண்மையாளர்கள் செய்யக்கூடிய அமல்கள், இரையச்சம் உடையவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள். இவங்க 5 விஷயத்த முழுமையா நம்பி இருப்பாங்க. அல்லாஹ்வை, மறுமை நாள, வானவர்களை, வேதங்களை, நபிமார்களை. அப்ப நபிமார்களோட சேர்ந்து வந்தா அப்படியே இந்த வேதத்தை நம்புறதோட இறுதி நாளோடைய நம்பிக்கையும் வந்துடும். அப்ப பாத்தீங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்னையும் நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த லிஸ்ட்ல நம்ம இல்லாட்டி யா அல்லாஹ் எங்களை இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நன்மக்களா, உண்மையாளர்களா, புண்ணியவான்களா, இரையச்சமுடையவர்களா ஆக்கி யா அல்லாஹ் எங்க எல்லாரையும் அப்படின்னு துவா செய்வோம். ஏன்னா
நம்ம எடுத்ததோட முதல்ல நம்மளுடைய நிய்யா கரெக்டா இருக்கணும். அல்லாவுக்காக செய்யறோம். ரெண்டாவது அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். மூணாவது நம்ம செயலை செய்யணும். நாலாவது நம்ம என்ன செய்யணும்? பிறருக்கு இதை எத்தி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ். கண்டினியூ பண்ணுங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கொலை வழக்குகளில் பழிவாங்கல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்தவன் சுதந்திர மனிதன் என்றால் அந்த சுதந்திரமான மனிதனிடமும், கொலை செய்தவன் அடிமை என்றால் அந்த அடிமையிடமும், கொலை செய்தவள் ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணிடமுமே பழிவாங்கப்பட வேண்டும். கொலை செய்தவனுக்கு அவனுடைய சகோதரனால், அதாவது கொல்லப்பட்டவரின் உறவினரால் சலுகை அளிக்கப்பட்டால் பிறகு நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்படும் உயிரீட்டுத் தொகையை நேர்மையான முறையில் அவன் வழங்கிட வேண்டும். இது உங்கள் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்ட சலுகையும் கருணையும் ஆகும். இதன் பின்னரும் எவராவது வரம்பு மீறினால் அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை உண்டு. பாத்தீங்களா அவருடைய சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். இது யாருக்கு? நிராகரிப்பாளர்களுக்கு இல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுக்குத்தான் இந்த சட்ட ரூல்ஸ் எல்லாம். உங்களுக்குள்ள இடையில அதாவது கொலை நடந்துருச்சுண்டா அதுக்கு பழி வாங்கணும்டா, இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் படி கரெக்டா நடங்க. அப்பதான் அல்லாஹுடைய மன்னிப்பும் அவனுடைய கருணையும் இருக்கு. அதை மீறினா துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேரு அதை மூடி மறைச்சு லஞ்சத்தை கொடுத்து இல்லாமல் ஆக்கிடுறாங்க. இங்க வேணா ஆக்கலாம், மறுமையில நிச்சயமா அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வரம்பு மீறினா துன்பப்படக்கூடிய தண்டனை இருக்குது. இதை பயந்து கொள்ளணும். கல்வி பண்ணுங்க. நல்லறிவுடையோரே, கொலைக்கு பழிவாங்குதல் எனும் இவ்விதிமுறையில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. இதனை உணர்ந்தால் இறை சட்டங்களை மீறுவதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கக்கூடும். உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது, உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது அவர் ஏதேனும் செல்வத்தை விட்டு செல்வாரானால் நம் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் முறைப்படி அவர் வசியத்து மரண சாசனம் செய்தல் வேண்டும். இறையச்சமுடையோர் மீது இது கடமையாகும். யாரேனும் அந்த வசியத்தை கேட்டு பின்னர் அதனை மாற்றிவிட்டால் அதன் பாவம் அவ்வாறு மாற்றியவர்களைத்தான் சாரும். சின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் அறிவோனாகவும் இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அடுத்த ஒரு சட்டத்தை சொல்லி கொடுக்குறான். நீங்க நல்ல அறிவுடைய மக்களா இருக்கிறீங்களா, பழி வாங்குதல்ங்கிறதுல உங்களுக்கு வாழ்வு இருக்குது. இத உணர்ந்துக்கிட்டீங்கன்னா இறை சட்டத்துல இருந்து மீறலதுன்னு நீங்க விலகி இருப்பீங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா பழிக்கு பழி வாங்க சொல்லியிருக்கான், பரிகாரம் பண்ண சொல்லியிருக்கான், ஈட்டு தொகை கொடுக்க சொல்லியிருக்கான். இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க? அந்த சட்டத்துல அந்த தவறுல இருந்து விலகி இருப்பீங்க. அதனால அல்லாஹ் தஆலா இதன் மூலமா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் ஈடேற்றத்தையும் வச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்தெந்த சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறானோ அதுல எல்லாத்துலயும் அழகான வாழ்வு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவனுடைய கருணையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, பாவத்துல இருந்து விலகி அழகான நல்ல மனிதர்களா வாழக்கூடிய நற்பண்புகளை உருவாக்கக்கூடிய அழகிய முன்மாதிரி இருக்குங்கிறத இந்த வசனத்துல இருந்து எடுக்கலாம். இதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்க மேல விதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு மரணம் நெருங்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டதா இல்லையா? கண்டிப்பா விதிக்கப்பட்டதுதான். இது வரைக்கும் இறைவனை ஏத்துக்கிட்டவங்களும் சரி, ஏத்துக்கிறாதவங்களும் சரி, எல்லா உலகத்துல பிறந்து விட்ட எல்லாருமே மரணம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை மறுக்கவே முடியாது, யாரும் மறுக்கவும் இல்லை. அப்படி அந்த நெருங்கும் போது நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய செல்வத்துக்கான விஷயங்களுக்கு நீங்க வசியத்து செய்யணும். பெற்றோருக்கு எவ்வளவு, நெருங்கிய உறவினர்களுக்கு எவ்வளவு, இல்ல மத்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கணும்டா அது என்ன அப்படிங்கிறத நீங்க வசியத்துங்கிற மரண சாசனம் செய்யணும். இது ஒவ்வொரு இரையச்சமுடையவர்கள் மீதும் கடமை. யாராவது இந்த வசியத்தை கேட்டு அதை பின்னாடி மாத்துனா அந்த மாதிரி அதாவது மாற்றியவர்களுக்கு தான் அந்த பாவம், அந்த குற்றம் சாரும். அல்லாஹ் ஒவ்வொன்னையும் நீங்க என்னென்ன செய்றீங்க, எதை மாத்துறீங்க, எதை ஒழிக்கிறீங்க, எதை எடுக்கிறீங்க, எதை காட்டுறீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். செய்யறது பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அறியக்கூடியவனா இருக்கான். அதை தூக்கி இதுல போடுறது, இதை தூக்கி அதுல மாத்துறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சிடாதீங்க. யாராச்சும் வசியத்தை செஞ்சா பின்னாடியும் அதோட ரூல்ஸ் வரும். அத தேவைண்டா மாத்தணும். இல்லாட்டி மாத்தி எந்த ஒண்ணும் கையடிக்க கூடாது நம்ம இஷ்டத்துக்கு அப்படிங்கறத இந்த வசனத்துல பாக்குறோம். அடுத்து, ஆயினும் வசியத் செய்தவர் தெரிந்தோ தெரியாமலோ அநீதி இழைத்து விட்டார் என்று எவரேனும் அஞ்சி சம்பந்தப்பட்டவர் மத்தியில் இந்த விவகாரத்தை ஒழுங்குபடுத்திவிட்டால் அது அவர் மீது குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை புரிவோனுமாக இருக்கின்றான்.
அடுத்து இந்த வசியத்தை செய்யறவர் இருக்கிறாங்கல்ல, அம்மாவோ வாப்பாவோ, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தலைப்பட்சமா இல்ல ஒரு பிள்ளைக்கு இல்ல ஒரு அநியாயமா அவங்க எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அல்லாவே இதை ஒழுங்குபடுத்தணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட அதை ஒழுங்குபடுத்தினா, அதுல மாத்தினா அப்ப குற்றம் ஆகாது. அப்ப நம்ம எந்த நோக்கத்துல செய்யறோம் அப்படிங்கறத நிச்சயமா அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். அப்படி இருக்கும் கூடிய பட்சத்துல அல்லாஹ் மன்னிப்பு வழங்கக்கூடியவனும் கருணை செய்யக்கூடியவனா இருக்கான். நமக்கு பக்கத்துல இருந்து அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் இதை செய், இதை செய்யாத, இது சரி, இது சரியில்லை, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இதுல உங்களுக்கு வாழ்வு இருக்கு. எவ்வளவு பெத்த தாய் தகப்பனை விட அழகா கனிவா அறிவுரை சொல்றத பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ். அடுத்தது படிங்க ரசூல். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாய் திகழக்கூடும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா இந்த இடத்துல நாம எதிர்பார்த்து இப்ப இந்த அமல்கள்லாம் முற்கூட்டியே முற்படுத்துறோமே, எதுக்கு? அந்த ரமலான், அந்த நோன்பு, அந்த விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா எப்படி? இரையச்சம் உடையவர்களை, ஏன் இந்த இடத்துல இரையச்சம் உடையவர்களை பார்த்து சொல்றேன்? ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நம்பிக்கையா கொண்ட மனிதர்களே, அடியார்களே அப்படின்னு ஏன் சொல்றான்? மத்தவங்க மேல கடமை இல்லை. அப்படி அவங்க நோன்பு வச்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறதுனாலதான் நம்பிக்கையாளர்களேன்னு அல்லாஹ் தாலா கூப்பிட்டு, இங்க வாங்க, உங்களை நோன்பு வைக்க சொல்லியிருக்கேன், ரமலான் மாசம் வருது, உங்க மேல மட்டும் கடமைன்னு நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு முன்னாடி நபிமார்கள் வந்தாங்கல்ல, அந்த சமுதாயங்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க மேலே இப்படிதான் கடமையாக்கப்பட்டுச்சு. ஏன் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா ஆகலாங்கிறதுனா, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று வாழக்கூடியவர்களா இருக்கிறீங்களா, அந்த இரையச்சம் உங்கள்ட்ட இருக்குதான்றத டெஸ்ட் பண்றதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை கடமையாக்குனான்னு இந்த இடத்துல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நோன்பில் வைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நோன்பின் மூலம் நீ சொல்லக்கூடிய அந்த இரையச்சத்தை எங்கள் அனைவருக்கும் கூடிய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். படிங்க. நோன்பு நோற்பது குறிப்பிட்ட சில நாட்களிலேயாகும். ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நோட்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். நோன்பு நோட்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோட்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது ஃபித்யா பரிகாரம் கடமையாகின்றது. அது ஒரு நோன்பிற்குரிய பரிகாரம், ஓர் ஏழைக்கு உணவளிப்பதாகும். ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததாகும். ஆனால் நீங்கள் அறிவுடையோராயிருப்பின் நோன்பு நோட்பதே உங்களுக்கு நன்மையை எட்டித்தரும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். எவ்வளவு தெளிவான வசனம். அல்லாஹு தாலா இந்த நோன்பு நோக்கிறது குறிப்பிட்ட சில நாள்ல, அதாவது ரமலான் மாசத்துல மட்டும்தான். அப்படி அப்படி பரவான நோன்பு இது. கடமையான நோன்பு, கட்டாய கடமையான நோன்பு. யார் மேல எல்லாம் நோயாளியா இல்லையோ, பயணத்துல இல்லையோ, பட்டின தங்கடங்கள்ல இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க மேல அந்த நேரத்துல வைக்கிறது. அதுக்கு பின்னாடி கால். சரியா? அப்போ அப்படி நோக்க சக்தி இல்லைன்னு சொன்னா அதுக்கு பதிலா விதையா கொடுக்கலாம். அது அந்த நோன்புக்கான பரிகாரமா இருக்கும். அந்த அந்த பரிகாரம் எவ்வளவு? ஒரு ஏழைக்கு சகர் வைக்கிறதுக்கும் நோன்பு திறக்கிறதுக்கும் கொடுக்குற சாப்பாடு அந்த அளவுதான். யாராச்சும் விரும்பி நிறைய கொடுத்தா நன்மை அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். எவ்வளவு அழகா அல்லாஹ் ஆர்வப்படுத்துறான் பாருங்க. ஆனா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க உண்மையிலேயே அறிவுள்ள மக்களா இருந்தா, நீங்க இந்த நோன்புனுடைய சிறப்பை அறியக்கூடிய மக்களா இருந்தா நோன்பு வைக்கிறது தான் சிறந்தது. அதான் இதை விட எக்கச்சக்கமான நன்மையை ஈட்டி தரக்கூடியது. இத பத்தி நம்ம ரஹ்மத்தான ரமதான் அதுல 1 வீக் நம்ம அழகா 7 பார்ட்டா நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சேனல்ல இருக்கு. உங்களுக்கு குரூப்லயும் நான் அனுப்பியிருக்கேன். கேளுங்க. இன்னும் சட்ட திட்டங்களை நிறைய தெரிஞ்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். ஓகே, அடுத்த வசனம். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நல்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்றிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகின்றான். அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை
நேரிய வழியில் செலுத்தியதற்காகவும் நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவுமே இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ், அந்த ரமலான் மாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த மாசத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மாசத்துலதான் மனிதர்களுக்கு வழிகாட்டியா வந்து இந்த அறிவுரை வந்துச்சு. இந்த சத்தியம் அசத்தியத்தை பிரிச்சு காட்டக்கூடிய குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குனான். அதனால இனி உங்கள யாரு அந்த மாசத்தை அடைகிறாங்களோ அவங்க நோம்புல வைங்க. அவங்க நோயாளியா பிரயாணத்துல மத்த மத்த சங்கடங்கள்ல இருந்தா அவங்க மத்த மாசத்துல எப்ப முடியுதோ அதை வைங்க, இல்லாட்டி ஃபித்யா கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு லேசா இருக்கணும், நீங்க இந்த இஸ்லாத்தை இந்த மார்க்கத்தை பின்பற்றுறதுல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இந்த சலுகையெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதனால நீங்க கரெக்டா எண்ணி பார்த்து 29 30 அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்யுங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் உங்களை நேரான வழியில செலுத்தணும், உங்களுக்கு மேன்மையை கொடுக்கணும், அவங்கள நீங்க வந்து அவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய மக்களா இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அழகான வழிகாட்டுதல பாத்தீங்களா? இந்த வழிகாட்டுதல் நமக்கு இந்த நோன்பு மாசத்துலதான் கிடைச்சிச்சு. அதனாலதான் அல்லாஹால நோன்பை கடமையாக்கி இருக்கான். அந்த நோன்பின் மூலம் நம்மளை இறையச்ச உடையவர்களா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களா ஆக்கணுங்கிறதுக்காகத்தான். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நல்லடியார்களா எங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் உங்களுடைய வாரிசுகளையும், யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர் கூட்டங்களையும், யா அல்லாஹ், எங்கள் ஊர் மக்களையும், யா அல்லாஹ், முஸ்லிம்கள் அனைவரையும் யா அல்லாஹ் பாக்கியம் பெற்ற நன்மக்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மேலும் நபியே, என்னுடைய அடிமைகள் என்னை குறித்து உம்மிடம் கேட்பார்களானால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன். என்னை எவரேனும் அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கின்றேன் என்பதை தெரிவித்து விடுங்கள். எனவே அவர்கள் என்னுடைய அழைப்பை விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும், என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும். அதனால் அவர்கள் நேர்வழி அடைந்திட முடியும். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 186வது வசனம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இதை நான் ஏராளமா நிறைய இடத்துல நான் உங்களுக்கு மிஸ் பண்ணி, அதாவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நினைவு காட்டியிருப்பேன். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, என்னுடைய அடிமைகள் இருக்காங்கல்ல, இந்த மக்கள், என்னுடைய படைப்புகள், அவங்க என்னைய பத்தி உங்ககிட்ட கேட்டா நிச்சயமா நான் உங்களுக்கு பக்கத்துல இருக்கேன், அவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப அல்லாஹு தாலா எங்கேயோ இல்ல, நம்மள தூரமா, நம்ம அழைச்சா நம்ம கூப்பிட்டா என்னான்னு கேட்க முடியாத தூரத்துல இல்ல. நமக்கு வக்கீல் தேவையில்லை, வாடகைக்கு ஆள் தேவையில்லை, மத்த 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 ஆட்களை வச்சு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைங்கிறது தெரியுதா? எவ்வளவு அழகா அல்லாஹால சொல்றான் பாருங்க, நபியே, என்னுடைய அடிமைகள் என்னை பத்தி உங்ககிட்ட கேட்டா நிச்சயமா நான் அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்புறம் ஏன் நமக்கு பயம், நமக்கு ஏன் அச்சம், நம்ம ஏன் குழம்பணும், நம்ம ஏன் வேற யார்கிட்டயே போகணும், வேற யாருக்கும் லஞ்சம் கொடுக்கணும், அவங்கள சிபாரிசு வைக்கணும், இவங்கள சிபாரிசு வைக்கணும், நாங்க கேட்டா கிடைக்காதுன்னு சொல்லணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவா டைரக்டா சொல்லி காட்டுறானே, நபியே, என்னை பத்தி என் அடியார்கள் கேட்டா நான் உங்களுக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. இது முதல் விஷயம். என்னை யாராச்சும் எவரேனும் அழைத்தால் அவங்களுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கிறேங்கிறத தெரிவிச்சிருங்க. அப்ப நான் கூப்பிட்டு, யா அல்லாஹ், எனக்கு கஷ்டம், எனக்கு அதை நீக்கி யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுறேன், யா அல்லாஹ், என் பையனுக்கு பொண்ணு தேடுறேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் பிள்ளை எக்ஸாம் எழுதுது, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் வீடு வாங்க முயற்சி பண்றேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் சொத்து வாங்க முயற்சி, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் மாப்பிள்ளை கிட்ட நெக்லஸ் கேட்கிறேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் பிள்ளை என் சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறேன், யா அல்லாஹ். இப்படி நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு போய் அல்லாஹ்கிட்ட சொன்னா அல்லாஹ் கேட்பானா கேட்க மாட்டானா? எல்லா சிஸ்டரும், எல்லா தாய்மார்களும் இந்த ஒரு வசனத்தை அப்படி எழுதி எங்க பார்த்தாலும் ஒட்டி வைங்க. எல்லாரும் டெய்லி படிக்கணும். ஏன்னு சொன்னா இந்த வசனங்களை எல்லாம் புரியாமத்தான் இன்னைக்கு ஷிர்கான, குஃப்ரான, அல்லாஹ் ரசூல் காட்டி தராத எத்தனையோ வழிகள்ல போய் விழுந்து பாவத்துல மூழ்கி போறாங்க. அல்லாஹு தாலா சொல்றான், இணை வைக்கக்கூடிய மக்களை பார்த்து எந்த பாவத்தை மன்னிச்சாலும் அதை மன்னிக்க மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறது நமக்கு தான், எனக்கு தான். எல்லாரும் நம்ம இப்ப பாருங்க, 91 பேர் என்னையும் சேர்த்து இந்த மீட்டிங்ல இருக்கோம், நம்மளுக்கு தான், இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு தான். அப்ப இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். நம்ம அல்லாஹ் தாலா நபியை கூப்பிட்டு சொல்றான், என்னுடைய அடிமைகள் என்னை பத்தி கேட்டா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க, என்னை அழைத்தா
அவங்களுக்கு அவங்களுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்றேன்னு சொல்லுங்கடா. வேற யாரு எதுக்கு தேவை? அல்லாஹ்வுத்தாலாவே டைரக்டா நம்ம கிட்ட சொல்றானே, அப்படியே எங்கேயோ போய் முட்டி மோதி தடுமாறி அலையணும் நம்ம? தேவையில்லைல. நிஜமா எல்லாருக்கும் புரியும். யா அல்லாஹ், வந்திருக்க எல்லா தாய்மார்களுக்கும், எல்லா சகோதரிகளுக்கும், யா அல்லாஹ், இதை கேட்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் புரிந்துணர்வை குடி அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு நீ வைக்கக்கூடிய பாவத்திலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்தரல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அறியாத மக்களுக்கு அறிவையும் தெளிவையும் குடி அல்லாஹ். உண்மையிலே பெரிய வேதனையா இருக்கு. முஸ்லிம்களா இருந்துகிட்டு, மூமீன்களா இருந்துகிட்டு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அடியார்களா இருந்துகிட்டு, அகீதாவை நமக்கு கொடுத்த ஏகத்துவத்தை நம்ம ரப்பு நம்ம கிட்ட பேசுறத அறியாம எவ்வளவு பேர் பாவத்துக்கு போறாங்க. யா அல்லாஹ், நீதான் பாதுகாக்கணும். அப்ப இந்த இடத்துல சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், எனவே அவர்கள் என்னுடைய அழைப்பை விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும். நான் உங்களை கூப்பிடுறேன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்ட அடியார்களே, நீங்க இதெல்லாம் செய்யுங்க, நான் கூப்பிடுறேன்ல. அப்படி என்னுடைய அழைப்பை அவங்க விரைந்து ஏத்துக்கொள்ளட்டும், என் மேல நம்பிக்கை வைக்கட்டும். அதனால் அவங்க நேர்வழி அடையலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு வசனம் நமக்கு போதாதா? அல்லாஹ்வை நம்புறதுக்கு, அவன்கிட்ட கேட்கறதுக்கு, அவனை கூப்பிடுறதுக்கு, அவன்கிட்ட லிஸ்ட் போட்டு அழகா சொல்லி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு தாராளமா போதுமானது. இந்த அல்லாஹுடைய வேதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து படிக்கும் போது, அதை விளங்க முயற்சி பண்ணும் போது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அவனுடைய அழகான அருளை, கருணையை நமக்கு விசாலமா விரிச்சு கொடுப்பாங்கிறதுல, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்கிறதுல, நம்மளுடைய அழைப்புக்கு பதில் சொல்வாங்கிறதுல எந்த ஒரு துளி கூட நமக்கு நம்பிக்கை இழக்க வேண்டாம் இன்ஷா அல்லாஹ். அதனால இதை உறுதியா வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூரத்துல் பக்ரா 186வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம ஒவ்வொருத்தரையும் குறிச்சு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், என்னுடைய அடிமை என்னை கேட்டா பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க, என்னை அழைத்தால் அவங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்றேன்னு சொல்லுங்க. அவங்க என்கிட்ட என்னுடைய அழைப்பு அவங்க அவசரமா கேட்டுக்கிறட்டும், நம்பிக்கை கொள்ளட்டும், அவங்க நேர்வழி அடையலாம். இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் படிக்கக்கூடியவர்களா இருக்கணும், இதன்படி அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம 1 நியத்து வைக்கிறதுன்னு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த வசனத்தை படிங்க. நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கே வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டார். எனினும் உங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றார், மேலும் உங்கள் குற்றங்களை பொறுத்தருளினான். இனி இரவில் அவர்களுடன் நீங்கள் கூடுங்கள், அல்லாஹ் அனுமதித்துள்ள இன்பங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் விடியற்காலையில் வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறிய முடியும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இவற்றையெல்லாம் தவிர்த்து இரவு தொடங்கும் வரை நோன்பை நிறைவு செய்யுங்கள். ஆனால் மஸ்ஜிதுகளில் நீங்கள் இத்திகாஃப் இருக்கும் நிலையில் மனைவியரோடு கூடாதீர்கள். இவை அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட வரம்புகளாகும். எனவே அவற்றை நீங்கள் மீறாதீர்கள். மக்கள் தவறான வழியிலிருந்து தங்களை காத்துக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய கட்டளைகளையும் விதிகளையும் அல்லாஹ் இவ்வாறு தெளிவாக்குகின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோன்பு காலங்கள்ல நாம எப்படி நடந்துக்கறணும், இத நம்ம நோன்புடைய சட்டங்கள்லயே தெளிவா பார்த்துட்டோம். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், இரவு நேரத்துல நீங்க கணவன் மனைவி ஒண்ணு சேர்றதுல எந்த தப்பும் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க அவங்களுக்கு ஆடை, உங்களுக்கு அவர்கள் ஆடை. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சனை செஞ்சு நீங்க நிந்திக்கப்படக்கூடியவர்களா ஆகக்கூடாது. நீங்க ரிலாக்ஸா நிம்மதியா சந்தோஷமா உங்களுடைய தேவைகளை இரவு நேரத்துல நிறைவேற்றிக்கிட்டு பகல் காலத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படணுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சலுகைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். உங்களை அழகான முறையில இரவு நேரத்துல நீங்க கூடுங்க, இது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இன்பம், அதை பெற்றுக்கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு மட்டும் தனியா விளக்கம் சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான வசனம். ஒரு கணவன் மனைவி ஒரு 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகா வச்சுக்கணும், அவங்க எப்படி ஒரு பொருத்தமான ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆடைங்கிறது நமக்கு வெயில்ல இருந்து குளிர்ல இருந்து நம்ம எல்லா விதமான விஷயத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு, நம்மளுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் எந்த அளவுக்கு நம்மளுடைய
ஆடை நமக்கு அலங்காரமா இருக்கு, மானத்தை மறைக்கக்கூடியதா இருக்கு, தீமையில இருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் நிறைய லிஸ்ட் போடலாம். அது மாதிரி கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஏதாச்சும் குறைகள் இருந்தா அந்த ஆடையில அழுக்குப்பட்டுட்டா போய் கழுவுறோம்ல, அது மாதிரி நாமளே கழுவி அதை சுத்தம் பண்ணிக்கிறணும். பிறர்கிட்ட அது காட்டக்கூடாது. நம்ம பாருங்களேன், ஏதாச்சும் கரைப்பட்டுருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? யார்கிட்ட இங்க பாருங்க டீ ஊத்திருச்சுன்னு காட்டிக்கிட்டேவா போவோம்? இல்ல. நம்ம போய் அழகா கழுவி சுத்தமா வருவோம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து க்ளோஸ்னஸாவும் மறைக்கக்கூடியவர்களாகவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்றது, விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாகவும் எக்கச்சக்கமா இதுல சொல்லலாம் இதுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு அல்லாஹ் தஆலா நோன்பை பத்தி தான் சொல்றான். நோன்பு காலத்துல எப்படி இருக்கணும்னு தான் சொல்றான். அதோட சேர்ந்து கணவன் மனைவிங்கிற உறவு எவ்வளவு ஒரு அழகானது, அன்பானது, அல்லாஹ் தஆலா நமக்கு அனுமதிச்சு கொடுத்தது. அதை நம்ம எப்படியெல்லாம் இருந்துக்கணுங்கிறதையும் அழகான முறையில சொல்லிட்டு, உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பான். உங்களுக்கு கொடுத்த இன்பங்களை சந்தோஷமா நீங்க அனுபவிச்சுட்டு, அந்த விடிய காலை வரும்போது நீங்க உங்களுடைய நோன்புகளை நிறைவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாம மஸ்ஜிதுல ஈத்திகாஃப் இருப்பீங்கல்ல கடைசி 10 நாள், அப்ப நீங்க உறவு கொள்ளாதீங்க. அப்போ அந்த கடைசி 10 நாள் உங்களுக்கு ஈத்திகாஃப் இருக்கவங்களுக்கு மட்டும் அது தடுக்கப்பட்டது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புகள், இதை மீறிராதீங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றேன்னு சொல்றான். அல்லாஹ் அக்பர். ரப்பே உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். ஓகே, அடுத்த வசனம். மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். மேலும் பிற மனிதர்களுடைய பொருட்களில் ஏதேனும் ஒரு பகுதியை அநீதியான முறையில் தின்பதற்காக அது தவறு என நீங்கள் அறிந்திருந்தும் அதற்குரிய வாய்ப்பை பெற அதிகாரிகளை அணுகாதீர்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாருங்க. உங்கள்ட்ட ஒருத்தரோட பொருளை இன்னொருத்தர் தவறா உண்ணாதீங்க, எடுக்காதீங்க. பிற மனிதர்களுடைய பொருள்கள்ல அநியாயமா எடுக்கிறோம், இது தவறுன்னு தெரிஞ்சிருந்தோம் அதிகாரிகளை அணுகாதீங்கன்னா லஞ்சம் கொடுக்காதீங்க. ஒருத்தர் நிலத்தை இன்னொருத்தர் பட்டா போட்டு வாங்காதீங்க. ஒருத்தர் இடத்தை இன்னொருத்தர் அபகரிச்சுக்கிட்டு போகாதீங்க. ஒருத்தரோட பொருளை இன்னொருத்தர் தெரியாம தூக்கிட்டு போகாதீங்க. என்னென்னவெல்லாம் செய்யறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் ஒரு சின்ன வசனம், சுப்ஹானல்லாஹ், 188வது வசனம் எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். அப்போ அல்லாஹ் தஆலா அடுத்தவங்களுடைய இதை முறை தவறி சாப்பிடாதீங்க. அது வந்து அநியாயம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அநியாயம் செய்யாதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க, அதுக்காக போய் யாரையும் சந்திக்காதீங்க, அங்க இங்க பேசி நீங்க மோசடி பண்ணிடாதீங்க. அது பெரிய பாவங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? இதெல்லாம் நம்ம படிக்க போகித்தானே நமக்கு இதெல்லாம் தெரியுது. இல்லாட்டி நம்ம மட்டும் ஓதுனா நமக்கு புரியுமா? நமக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம போயிடும். அதனாலதான் இந்த குரானை ஓதுனா விளங்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, அழுக வர மாட்டேங்குது, அதுல இருந்து விலக மாட்டோம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆஃப்டர் கோவிட்டுக்கு பின்னாடி அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத்தா ஒவ்வொரு வருஷமும் இந்த ரமலான் மாசத்துல முழுமையா இந்த குரானை படிக்கக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். இப்ப 175வது வசனத்துல இருந்து 176 பார்த்தோம். 188 வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு நோக்கிறது, அதோடைய பகல் காலங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும், இரவு காலங்கள்ல எப்படி இருக்கணும், நம்மளுடைய சொத்துக்களுக்கு எப்படிப்பட்ட வசியத்தை செய்யணும், அது மட்டும் இல்ல நம்ம ஒரு முத்தகீனா இருந்தா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதரா இருந்தா நம்மள்ட்ட எப்படிப்பட்ட பண்புகள் இருக்கணும், அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எவ்வளவு அழகான முறையில ஒரு கணவன் மனைவி நடந்துக்கிறணும், இந்த மாதிரியான ஒரு அழகிய விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு, கொலையாளி நீங்க கொலை செஞ்சீங்கன்னா அதுக்கு பழி வாங்குறது உங்களுக்கு அதுல வாழ்வு இருக்கு, நீங்க பரிகாரம் கொடுக்கறதுல உங்களுக்கு படிப்பினை இருக்கு, இதையெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க விலகி நடப்பீங்க, பாவங்கள்ல இருந்தெல்லாம் விலகுவீங்கன்னு அல்லாஹ் தஆலா அழகா தன்னுடைய சட்ட திட்டங்களை ஒவ்வொன்னா நமக்கு ரொம்ப அற்புதமா சொல்லி வர்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரியான அழகிய வசனங்களை இறக்கி கொடுத்த ரப்பு இந்த மாசத்துலதான், அதாவது ரமலானுடைய மாசத்துலதான் நான் இதை இறக்குனேன், அதுக்காக நீங்க நன்றி செலுத்தி நோம்புவீங்க, அதை நிறைவு செய்யுங்க, நீங்க இரையச்சம் உடையவர்களா ஆகலாங்கிற ஒரு விஷயமும் இவங்க சொல்லி கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை அழகிய முறையில் ஏற்று, யா அல்லாஹ், அதை செயல்படுத்தி உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.